தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யாராலையும் முடியாது. சொல்லுங்க, என்னை குற்றம் சாட்ட யாராலையும் எதுவாலையும் முடியாது. ஏனென்றால் எனக்காக குற்றம் சாட்டப்பட்டவர், எனக்காக குற்றம் சாட்டப்பட்டவர், எனக்காக வாதிக்கப்பட்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். என் குற்றம் எல்லாம், என்னுடைய குற்றம் எல்லாம், என்னுடைய ஆக்கினை எல்லாம், என்னுடைய தண்டனை எல்லாம் இவர் மேல் வைக்கப்பட்டது. இனி என்னை குற்றம் சொல்பவன் யார்? அல்லேலூயா. என்னை கர்த்தர் நீதிமானாக்கி இருக்கிறார். என்னை அவருடைய ரத்தத்தினால பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர் சகித்ததினாலே இன்றைக்கு நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்காக அவர் மௌனமாயிருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் கூட தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவரை நெருக்கினார்கள், அவரை ஒடுக்கினார்கள். அப்போ கூட அவர் வாயை திறந்து பேசவில்லை. எதற்காக? சொல்லுங்க, எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. அவர் நெருக்கப்படும் போது, அவர் ஒடுக்கப்படும் போது, அவர் கட்டப்படும் போது, அவர் குற்றம் சாட்டப்படும் போது அவர் அமைதியா இருந்தார். என் ஆண்டவர், என் இரட்சகர், என் பரிகாரி, எனக்காக பரிகாரம் செய்வதற்காக அவர் எல்லாவற்றையும் சகித்து அவர் வாய் திறவாமல் அடிக்கப்படும் ஆட்டை போல அவர் மௌனமாயிருந்தார். என் மேல் குற்றம் சாட்டுபவன் யார்? என் தேவன்